ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் காமனை தொழுகிறாள். எதற்காக காமனை தொழுகிறாள்? எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் அந்த காமனை தொழுகிறாள். ஏன் எம்பெருமானை அடைவதற்கு இது ஒரு வழிதானா? ஆண்டாள் நாச்சியாரோ நல்ல பிரபன்ன குடியிலே பிறந்தவள், அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் என்று சொல்லும்படிக்கு ஆழ்வார்கள் எல்லோருடைய குலத்துக்கும் வாரிசாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எந்த நிஷ்டையிலே இருந்தார்கள்? எம்பெருமானே எல்லாம், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று இருந்தவர்கள். ஆண்டாள் நாச்சியாரும் அதே நிஷ்டையிலே இருக்கக்கூடியவள் தான். ஏன்னா தானே திருப்பாவையிலே உபாயத்தையும் உபேயத்தையும் நிஷ்கர்ஷம் செய்தாள் என்று நாம் முதல்லே பார்த்தோம். அவதாரிக்கையில இந்த முன்னுரையிலே அனுபவித்தோம். அப்படி ஆண்டாள் நாச்சியார் சொன்னவளாக இருந்து கொண்டு இப்படி காமனுடைய காலிலே போய் விழுகிறாளே என்று கேட்டுக்கொண்டு அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை முன்னுரையிலே ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார். பிரேமம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையிலே எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று கலங்கி வழியல்லாத வழியிலாவது சென்று எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த செயலை செய்கிறாள் என்பதை விளக்கினார். இதைத்தான் ஒரு உயர்ந்த வியக்தி உயர்ந்த நிலையிலே இருக்கும் பொழுது ஒரு செயலை செய்கிறார் என்றால் பொதுவாக சாமானியமாக ரொம்ப சாதாரணமான ரொம்ப தாழ்ந்ததான செயலாக இருந்தாலும் கூட அது ரொம்ப கொண்டாடப்படும். இப்போ பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பிரதம மந்திரியோ ஒரு ஜனாதிபதியோ இருக்கார் ஒரு நாட்டிலே, இல்லை ஒரு பெரிய ராஜா இருக்கான். அந்த ராஜா ஒரு சாதாரணமான ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வேலையை பொதுவாக யாரும் அந்த அளவுக்கு கௌரவப்படுத்துவதில்லை. எந்த வேலையும் தாழ்ந்தது கிடையாது. அந்தந்த வேலை அவர் செய்யக்கூடியவர் இல்லை என்றால் அந்த வேலையுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இருந்தாலும் ஒரு கௌரவம் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக ஜனங்கள் அப்படி பார்க்கிறார்கள். இது ரொம்ப சாதாரணமான வேலை என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ராஜாவோ ஜனாதிபதியோ அவர் இந்த வேலையை செய்தார் என்றால் அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக அந்த வேலைக்கு கௌரவம் கொடுக்காதவர்கள் மிகப்பெரியவர் அதை உகந்து அந்த செயலை செய்யும் பொழுது அதை ரொம்ப கொண்டாடுகிறார்கள். இது உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டாள் நாச்சியார் போன்றவர்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள் உயர்ந்த சரணாகதி மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சமயத்திலே எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய கலக்கத்தினாலே உபாயாந்தரங்களை கைக்கொள்வதை போல தோன்றினாலும் கூட, அதை அவர்கள் செய்ய போகிறேன் என்று சொல்லி அதை செய்தாலும் கூட எம்பெருமான் அதை உகப்புடன் ஏற்கிறான். அடியார்களான நாமும் ஒரு ஆச்சரியத்துடன் இப்படி ஒரு அன்பா, இப்படி எம்பெருமானிடத்திலே ஒரு காதலா என்று பிரமித்து போய் பார்க்கும் அளவுக்கு அவர்களுடைய செயல் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலே அவர்களுடைய ஆற்றாமை அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய அந்த துன்பத்தினாலே அவர்களுக்கு அது தாங்க முடியாததினாலே தூது விடுவது, மடல் எடுப்பது, மற்ற தேவதைகள் காலிலே போய் விழுவது போன்ற செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை கேட்டு வாழக்கூடிய நாம் அவர்களளவுக்கு நமக்கு காதல் எம்பெருமானிடத்திலே இல்லாத பொழுது அவர்கள் செய்த செயலை நாம் செய்ய முடியாது என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த பதிகத்திலே ஆண்டாள் நாச்சியார் தன்னிடத்திலே இருந்த மிகப்பெரிய காதல், எம்பெருமான விஷயமான மிகப்பெரிய காதலினாலே அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த பாசுரங்களை பாடி மன்மதனை போய் பற்றி கொண்டு அவன் மூலமாக எம்பெருமானை அடையலாம் என்பதை பார்த்தாள். அது ஏன் மன்மதனை பிடிக்க வேண்டும் என்றால், அவன்தான் தன்னை அழிய மாறி கூட தன்னுடைய உடம்பே போனாலும் பரவாயில்லை என்று மற்றவர்களை சேர்த்து வைப்பதிலே மிகவும் ஈடுபாடுடன் இருக்கிறான். அதனாலே அந்த தேவதையை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை அணுக பார்க்கிறாள் என்பது சுருக்கமான கருத்து.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org